தயவு செய்து உங்கள் ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுக்கவும். தேங்க்யூ ஸோ மச். கடல் புறா தொடர்கிறது. அத்தியாயம் 3. சுங்கஞ்சாவடிகளை நோக்கி போடப்பட்டிருந்த ஒரே ஒரு பெரும் கப்பிச்சாலையில் தென்கலிங்கத்தின் பெரும் மாடுகள் இழுத்துச் சென்ற நானா தேசத்து பொதிமூட்டைகளும் பெட்டிகளும் கர்ண கொடூரமான சத்தத்தை விளைவித்தன. வண்டிகளில் ஏற்பட்ட பெரும் சுமையை தாளாத மாடுகள் விட்ட பெருமூச்சையும் ஆயாசத்தையும் தலை தூக்கி பார்த்த கரையோர கடல் நாரைகள் குவா குவா என்று தங்கள் நீண்ட அலகுகளை விரித்து பரிகரித்து சிரித்தது. பிறர் துன்பப்படுவதை பார்த்து மகிழ உலகத்தில் ஜீவராசிகள் என்றும் உண்டு என்பதை நிரூபித்தன. இப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து புகட்டி கொண்டிருந்த பாலூர் பெருந்துறை மேல்நாட்டாரும் கீழ்நாட்டாரும் தூர கிழக்கு திசை நாடுகளுக்கு செல்வதற்கு ஒன்று கூடும் ஒரே துறைமுகம் ஆதலால் அந்த பெருந்துறையில் யவனரும் சீனரும் அரேபியரும் தமிழரும் ஆந்திரரும் வடநாட்டாரும் கலந்து காணப்பட்டது. என்றும் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததும் அல்லாமல் நல்லெண்ணம் மட்டும் இருந்தால் உலகம் ஒன்று கூடுவது சாத்தியம் என்பதை வலியுறுத்தி கொண்டும் இருந்தது. இந்த கதை துவக்கம் 1063 வருடத்து சித்திரா பௌர்ணமி அன்று வழக்கத்துக்கு கதிமாகவே பல நாட்டு மரக்கலங்கள் அங்கு கூடியிருந்ததால் பலதரப்பட்ட வெளிநாட்டவர் கூட்டம் அன்று துறைமுகத்தில் ஏராளமாகி சிறு உலகம் ஒன்றே அங்கு சிருஷ்டியாகி விட்டது போன்ற பிரமையை அளித்தது. தட்டை முகமும் மஞ்சள் நிறமும் உள்ள குள்ளச் சீனரும் ஆஜானுபாகவாய் உஷ்ண பூமியின் விளைவாக கண்ணிச் சிவந்த சிவப்புடன் காணப்பட்ட யவனரும் மொட்டையடித்து தலைக்கு துணி கட்டி தொல உடைகள் நாலா பக்கமும் காற்றில் அலைய நடந்த சிவந்த மேனியும் திடகாத்திர தேகமும் உள்ள அரேபியரும் அதிக உயரமோ அதிக குள்ளமோ இல்லாத தமிழகத்தாரும் உயர்ந்தும் கனத்தும் பயங்கரமாக விளங்கிய நிக்கோர்வரும் கலந்து நின்ற காட்சி நவதானியங்கள் கலந்த மங்கள பாலிகை போல அந்த பெருந்துறையை விளங்க வைத்தாலும் அந்த பாலிகைகளை உடைக்க விரும்பிய அமலகத் தூதர்கள் போல் கூட்டங்களை விளக்க முற்பட்ட கலிங்கத்தின் சுங்க காவல் வீரர்கள் இப்படி வா, அந்த புறம் போகாதே என்று ஆணையிட்டு சுங்கத்திலிருந்து யாரும் தப்ப முடியாதபடி கட்டுப்பாடு செய்து பொதி தூக்கும் ஊழியர்களை விரட்டி கொண்டிருந்தார்கள். அந்த விரட்டலுக்கு பணியாத ஊழியர்களை மென்னையை பிடித்து சுங்கஞ்சாவடிகளின் பக்கம் தள்ளவும் செய்தார்கள். இப்படி காவலரின் கெடுபிடியால் நடந்து கொண்டிருந்த சுங்கச் சோதனையை சுங்கச்சாவடிகளின் பக்கம் போய்க் கொண்டிருந்த சுமை தாங்கிய ஊழியரையும் பெரும் சாட்டைகளையும் பக்கங்களில் சொடேரென சொடுக்கி நிக்கோர் வரை விரட்டி கொண்டிருந்த அரேபியர்களையும் அமைதியாக ஒரே ஒழுங்குடன் ஏதோ படைக்கு அணிவகுப்பார் போல சென்று கொண்டிருந்த யவன வணிகரின் கூட்டத்தையும் கவனித்து கொண்டே கரைக்கு வந்து படகிலிருந்து தானும் இறங்கி தன் குதிரையையும் இறக்கிய ஒரு வாலிபன் சற்று நேரம் அலை பகுதியிலேயே புரவியுடன் நின்று கடல் பிராந்தியத்தை எதிரே இருந்த பாலூர் நகரத்தின் பெரும் கோட்டையையும் நீண்ட நேரம் தன் கண்களால் துழாவினான். அந்த வாலிபன் அந்த பெருந்துறை கரையால் வைத்ததுமே கலிங்கத்துப் போரின் வித்து விதைக்கப்பட்டு விட்டது என்பதற்கு சாட்சி சொல்ல இஷ்டப்பட்டவன் போல் கடலின் அலைகள் முன்னைவிட பெரிதாக இரைச்சல் போட்டன. கதிரவன் மறைந்து விட்டதால் நகருக்குள் ஏற்பட்ட பெரும் விளக்குகளும் தீ கண்களை விழித்து வந்திருப்பவன் யாரென பார்க்கவும் தொடங்கின. அந்த விளக்குகளின் தீ வழிகளில் நாமும் பங்கு கொள்வது பச்சக்கென நினைத்த சந்திரனும் தனது தங்க நிறத்தை மாற்றிக்கொண்டு வெண்ணிறம் போர் ஆற்றின. கரையில் திடமாக காலூன்றி நின்ற அந்த வாலிபனுக்கு வயது 21க்கு மேல் இருக்க காரணமில்லை. ஆயினும் அவன் கண்களில் விரிந்து ஆராய்ச்சி அவன் முதிர்ந்த அனுபவத்தை தெரியப்படுத்தியது. அவன் கன்னத்தில் சற்றே கீறியது போல் இருந்த ஒரு வடு அவன் வதனத்தின் அழகை குறைப்பதற்கு பதில் அதற்கு ஒரு வீர கலையையும் இணையற்ற கம்பீரத்தையுமே அளித்தது. புஷக்கம் என்ற புராணங்களில் சொல்லப்படுவது போல் காக்கையின் இறக்குகளைப் போல தலையில் விரிந்து கன்னங்களையும் தடவி தொடங்கிய சுருண்ட அவன் குழல்கள் மட்டுமின்றி அகன்ற நெற்றியும் அதிக வளைவு என்று சொல்ல முடியாதபடி சிறிதே வளைந்து திடீரென பக்கங்களில் கத்திகளைப் போல் கூர்மையுடன் இறங்கிய புருவங்களும் நன்றாக சிவந்து சற்று தடித்தே இருந்த
வாய் இதழ்களும் அந்த இளைஞன் வீரத்திற்கு உறுதிக்கும் பெரும் சான்றுகள் ஆகியிருந்தன. அங்கியில் மறைந்து இடம் போக மீதி இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் காட்சியளித்த அவன் நீளமான கரங்களும் தழும்பேறி இருந்த விரல்களும் இளைய பருவத்திலேயே அவன் பெரும் போர்களை கண்டவன் என்பதை வலியுறுத்தின. சற்று குறுகி காணப்பட்ட அவன் இடையை அடுத்து கச்சையில் இருந்த பக்க பகுதியில் தொங்கிய வால் அதிக நீளமில்லை என்றும் உரையின் பரிமாணத்திலிருந்து அதன் அகலம் மிகுதி என ஊகிக்க முடிந்தது. அவன் கச்சையில் வயிற்றுக்கு எதிரில் செருகப்பட்ட சிறு வாளின் பிடியிலிருந்த விலை உயர்ந்த கற்கள் இளைஞன் அப்படியொன்றும் ஏழை இல்லை என்பதை விளக்கின. அவன் அங்கியின் முகப்புகளிலிருந்து தங்கச் சரிகை வேலைப்பாடும் இளைஞன் நல்ல பசையுள்ள குடும்பத்தில் பிறந்தவன் என்பதை நிரூபித்தன. உறுதியுடன் மணலில் புதைந்து நின்ற அவன் கால்களின் பெரு விரல் ஒன்று மணலில் பதிந்து குழி செய்து கொண்டிருந்தது. அதை கண்ட